அம்மன் காமாட்சி அம்மனை சென்று சந்திக்க வேண்டும். அன்னையை பார்க்க வேண்டும் அல்லவா? என்ன செய்து கொண்டிருக்கின்றான் தெரியவில்லையே. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகளை படைத்திருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதர்மங்களை எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுவது இந்த சிறியவனை படைத்திருக்கிற அம்மா. இப்பேற்பட்ட அதிகவனை படைப்பதற்கு எக்காலமும் தங்களுடைய பாதமே எது என்று நான் விளக்க வேண்டும் அன்னைய தாயே. அம்மா எவ்வித குறையில்லாமல் நலமோடு வாழ வேண்டும். படைத்தலும் நோக்கம் என்னவென்று உழைத்தால் ஒரு நொடியில் செய்து முடிப்பதற்காக உங்களுடைய மைந்த நான் காத்திருக்கின்றேன் அம்மா. எதற்காக உழைத்தேன் தெரியுமா? அசுரர்களை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், தேவர்களை காக்க வேண்டும். அதற்காக உன்னை இந்த அக்னியிலே 5 வயது சிவனாக அவதரித்திருக்கின்றான். அப்படி என்றால் தற்போதைய உங்களுடைய கட்டளையை சிலமேற்கொண்டு தற்போதைய புறப்படுகின்றேன். இந்த உலகத்தில் அதர்மங்களை செய்யக்கூடிய அசுர கூட்டம் எங்கிருந்தாலும் அடியோடு அழித்த பிறகு உங்களை வந்து சந்திக்கின்றேன், புறப்படுகின்றேன். இப்பொழுது நாம் அசுர வேட்டையாட வேண்டும் என்றால் என்னவென்றால் நம்மிடத்தில் போதுமான படைபலம் கிடையாது. ஆகையால் தற்போது நான் என்ன செய்ய வேண்டும் தாயே? ஆகையால் உனக்கு முதலில் திருமணம் செய்ய வேண்டும். தன்னை படைத்தது சமரை செய்து அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று படைத்திருக்கின்றீர்கள். இது சமயத்திலே திருமணத்தை செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நான் இருக்க வேண்டுமா? அப்படி கிடையாது. திருமணம் செய்து கொண்டு படைபலம் அதிகமாக எப்பொழுது நான் உரைக்கின்றனோ அப்பொழுது நிச்சயமாக சபருக்கு செல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தையை ஏற்பதே என்னுடைய சத்தம் தாய். ஆகட்டும், உனக்கணவர்கள் இருக்கின்றான். அதோ தேவகேந்திரனின் வளர்ப்பு மகளானே அவருடைய மகள் இருக்கின்றான். இப்பொழுதே நான் சென்று பெண் கேட்டு வருகின்றேன். என்னுடனே முடிந்துவிட்டது. அன்னையை சந்திக்க வருவதாக
இப்பொழுது தேவர்களுக்குறை நீங்க வேண்டும் என்றால் வீரவன்னியன் சமரிக்கு செல்வதற்கு முன்பதாக சரி, அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் என் மகன் வீரவன்னியனுக்கு உனது வளர்ப்பு மகளான லாவண்யா சாரவல்லியை மனமுடித்து தருவதற்கு உனக்கு சம்மதமா? விளையாடாதீர்கள். எனக்கு இருந்ததா ஒன்றாவது மகள், ஒப்பற்ற மகள். அது தங்களுடைய இளைய மகன் முருகனுக்கு மனமுடித்து வைத்தனர். இல்லையா தேவேந்திரா, உன்னுடைய வளர்ப்பு மகள் என்று உரைத்தேனே மறந்துவிட்டார். லாவண்யா சாரவல்லி இருக்கின்றாள் அல்லவா? அவளும் உன்னுடைய மகள் தானே? அப்படியா? ஆமா. சரி, அப்படியானால் உன்னுடைய மகளை அழைத்து அவளிடத்து சம்மதத்தை பெற்று திருமணத்தை செய்து எல்லார வாக்கிலே இரண்டு மனவளங்களாகப்பட்டது அதிகமாக வேண்டும். அப்படி ஆகட்டும் தாயே, உங்களுடைய வார்த்தை புறப்பட வேண்டும். ஏற்பாடு செய்து முடிக்க வேண்டும். அதனால் வரைக்கும் எத்தனை அசுர கூட்டங்கள் இந்த உலகத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றோமோ, நான் சமரை செய்து அந்த அரக்கர்களை அழிக்கும் வரை இந்த தேவர்கள் அனைவருமே அந்த அரக்கர்களின் கரத்தில் சிக்கிக்கொண்டு என்னவெல்லாம் துன்பங்களை அனுபவிப்பார்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை. அப்படி இருந்தாலும் 30 தேவர்கள் 46 ரிஷிமார்கள் சந்திரன் சூரியன் வாயு அவர்கள் அனைவருமே காப்பாற்றுவர் என்று இந்த வீர மன்னியனை நீங்கள் உற்பணம் செய்திருக்கிறீர்கள். பெரும் பாக்கியம் நான் பெறுவதற்கு எந்த ஜென்மத்தில் எத்தனை கோடி புண்ணியங்கள் செய்திருப்பது தெரியவில்லை. உங்களுடைய கரத்தால் படைக்கப்பட்டதற்கு அதிக பாக்கியத்தை செய்திருக்கின்ற தாயே. தேவதற்கு மகளாக பிறந்து லாவண்யா சாரவல்லி என்று சீரும் சிறப்போடு அப்பாவை பார்த்து
திருமணம் என்று நான் ஒப்புதல் அளித்து விட்டேன். உங்களுடைய சம்மதம் பெறவே நான் இங்கு ஓடி வந்தேன். அப்பா இன்னும் இல்ல. எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? உனக்கோ வயதாகி விட்டது. அன்னையின் கட்டளை அதை நான் மீற முடியாது. நீ வீரவனியை திருமணம் செய்து கொள்ளதான் வேண்டும். அப்பா அப்படியே